guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளேயுடைய சம்மரி மச்சடோ அபவுட் நத்திங். ஆத்தர் நேம் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இவங்க 1564 to 1616 வரை வாழ்ந்த ஒரு இங்கிலீஷ் பிளே ரைட், போயட் அண்ட் ஆக்டர். இவங்க டோட்டலா 38 பிளேஸ் அண்ட் 154 சானட்ஸ் எழுதியிருக்காங்க. மச்சடோ அபவுட் நத்திங் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெருசா பேசி பிரச்சனை ஆகுறது. இதுதான் இந்த டைட்டிலுடைய மீனிங். இந்த பிளே 1612ல ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு, 1623ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு காமிக்கல் பிளே. 2 கப்பிள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதை தாண்டி கடைசியா எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறது தான் இது பிளே. இதோட செட்டிங் மெசினா. இப்போ இந்த பிளேயுடைய கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். டான் பெட்ரோ ஆரகன் அப்படிங்கிற பிளேஸுடைய பிரின்ஸ் அண்ட் நோபல்மேன். டான் பெட்ரோவுடைய இல்லெஜிட்டிமேட் பிரதர், இவரு தான் அந்த பிளேயுடைய வில்லன் கேரக்டர். கிளாடியோ, இவர் ஒரு யங் சோல்ஜர், டான் பெட்ரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹீரோவை லவ் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அவளை சந்தேகமும் படுவாரு. ஹீரோ அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல் கேரக்டருடைய நேம். லியோனார்டோவுடைய டாட்டர், ரொம்ப ஜென்டில் அண்ட் இன்னசென்டான உமன். பெனடிக்ட், டான் பெட்ரோவுடைய ஃப்ரெண்ட் அண்ட் யங் ஆர்மி சோல்ஜர். இவரு பீட்ரஸை லவ் பண்ணுவாரு. பீட்ரஸ், ஹீரோ இருக்கா இல்லையா, அவளுடைய கசின், ரொம்ப போல்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் உமன், பெனடிக்கை லவ் பண்ணுவா. லியோனார்டோ, இவரு தான் மெசினாவுடைய கவர்னர், ஹீரோவுடைய ஃபாதர். பொராஷியோ, டான் ஜானுடைய ஃபாலோவர், மார்கரெட்டை லவ் பண்ணுவாரு. மார்கரெட் யாருன்னா ஹீரோவுடைய மெய்டு. ஃப்ரையர் பிரான்சிஸ், இவர் ஒரு ப்ரீஸ்ட், ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி ஹீரோவுடைய இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுவாரு. நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி சம்மரி. இதுல டோட்டலா 5 ஆக்ட்ஸ் இருக்கு. ஆக்ட் 1 இட்டாலியில மெசினால நடக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. டான் பெட்ரோ லியோனார்டோவை மீட் பண்றதுக்கு ஒரு வார் முடிச்சுட்டு மெசினாக்கு வராரு. டான் பெட்ரோவை வெல்கம் பண்றதுக்காக லியோனார்டோ தடபுடலா ஏற்பாடு பண்றாரு. இவங்க இங்க வர்றது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, நிறைய தடவை வந்திருக்காரு. இப்போ டான் பெட்ரோ கூட சேர்ந்து யாரெல்லாம் வராங்கன்னா டான் பெட்ரோவுடைய இல்லெஜிட்டிமேட் பிரதர் அண்ட் அவங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. ஒருத்தர் பேரு கிளாடியோ, இன்னொருத்தர் பேரு பெனடிக்ட். இவங்க 2 பேரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, டான் பெட்ரோவுடைய ஆர்மி சோல்ஜர்ஸும் கூட. ஸோ இவங்களை வெல்கம் பண்றதுக்காக இந்த சைடு மெசினால யார் யாரை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? லியோனார்டோ அண்ட் அவருடைய பொண்ணு ஹீரோ, அவருடைய பிரதருடைய பொண்ணு பீட்ரஸ், அதாவது ஹீரோவுடைய கசின் தான் பீட்ரஸ். இப்போ எல்லாம் வந்தாச்சு, வந்தவங்கள வெல்கம் பண்ணியாச்சு. இந்த பெனடிக்ட்க்கும் பீட்ரஸ்க்கும் எப்பவுமே ஒரு ஆர்குமெண்ட் இருந்துட்டே இருக்கும், சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஒருத்தர் சில டைம் மாக் பண்ணிப்பாங்க, இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிப்பாங்க. இப்ப பாரு, ஒரு சின்ன ஆர்குமெண்ட் இருந்துட்டே இருக்கும். இது புதுசு கிடையாது. இப்போவும் 2 பேரும் ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதை பார்த்த எல்லாரும் இவங்க பண்ணிக்கிறது என்ன புதுசா அப்படின்னு சொல்லி அதை பெருசா கண்டுக்கல. இப்போ டான் பெட்ரோ தன்னுடைய ஃப்ரெண்டு லியோனார்டோ கூட தனியா போயிடுறாரு. இப்போ அங்க மத்த எல்லாரும் இருக்காங்க. இப்ப பெனடிக்ட் என்ன சொல்றாருன்னா, எனக்கு லவ்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட பீட்ரஸ் சும்மா இல்லாம, உன்னதான் எந்த பொண்ணும் அக்செப்ட் பண்ணிக்கல, அதனாலதான் நீ இந்த மாதிரி சொல்ற, உன்னோட ப்ரொபோசலை எந்த பொண்ணுமே அக்செப்ட் பண்ணிக்கல, ரிஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னா ஆஸ் யூஷுவல் 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆர்கியூமெண்ட்டை மெரி வார் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இப்போ எல்லாரும் கொஞ்சம் கலைஞ்சு போயிடுறாங்க. இந்த சமயத்துல கிளாடியோ பெனடிக்ட் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, நீ ஹீரோவை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பெனடிக்ட், ஹீரோ பீட்ரஸ் மாதிரி கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டிலான பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்போ கிளாடியோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஹீரோ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்றத கன்ஃபஸ் பண்றாரு. இப்போ அந்த இடத்துக்கு டான் பெட்ரோவும் வந்துடுறாரு. இப்போ இந்த விஷயத்த, அதாவது கிளாடியோ ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்ன விஷயத்த டான் பெட்ரோ கிட்ட சொல்லிடுறாங்க. டான் பெட்ரோவும் அதுக்கு ஓகே சொல்றாரு. ஓகே, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறேன் அப்படின்னு. இவரோட ஃப்ரெண்டு லியோனார்டோ தானே ஹீரோவுடைய அப்பா, ஸோ என்னோட ஃப்ரெண்டு லியோனார்டோ கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. பட் கிளாடியோக்கு ஒரு வித தயக்கமும் பயமும் இருக்கு, ஹீரோ என்ன அக்செப்ட் பண்ணிப்பாளா இல்லையா அப்படின்னு. ஸோ ஜான் பெட்ரோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, அடுத்ததா ஒரு மாஸ்க் பார்ட்டி நடக்க போகுது. அந்த மாஸ்க் பார்ட்டி எப்படின்னா, எல்லாரும் ஃபேஸ்ல மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஸோ யார் எவருன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ என்ன பிளான் பண்றாங்க, டான் பெட்ரோ கிளாடியோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணுவாரு. இதுதான் அவங்களுடைய பிளான். இந்த பிளானுக்கு கிளாடியோவும் ஓகே சொல்லிடுறாரு. தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டுமே
பண்ற பிளான் இது. எந்த ஒரு தப்பான மோட்டிவும் இல்லாம டான் பெட்ரோ இந்த ஹெல்ப் பண்றதுக்கு தான் ஃப்ரெண்டுக்காக முன் வராரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத 2 பேர் கேக்குறாங்க. ஒருத்தர் ஆண்டனியோடைய சர்வெண்ட், இன்னொருத்தர் டான் ஜானுடைய ஃபாலோவர். இப்ப இந்த சர்வெண்ட் ஒட்டு கேட்டார் இல்லையா, அவரு தப்பா கேட்டுட்டு போயிட்டு பீட்ரஸ் உடைய அப்பாவும் லியோனோட்டோடைய பிரதருமான ஆண்டனியோ கிட்ட போய் டான் பெட்ரோ தான் ஹீரோக்கு டைரக்டா ப்ரொபோஸ் பண்ண போறதாக தப்பான தகவலை சொல்லிடுவாரு. ஆக்சுவலா டான் பெட்ரோ கிளாடியோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிளாடியோ மாதிரி ட்ரெஸ் பண்ணி போய் ஹீரோக்கு ப்ரொபோஸ் பண்ண போறாரு இல்லையா. பட் இவரு அதை தப்பா கேட்டுட்டு வந்து டான் பெட்ரோ தான் ஹீரோவை லவ் பண்றாரு, அதுக்காக அவகிட்ட டைரக்டா ப்ரொபோஸ் பண்ண போறாரு அப்படின்னு தப்பா சொல்லிடுவாரு. இதை கேட்ட ஆண்டனியோ லியோனோட்டோ, அதாவது அவருடைய பிரதர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு டான் பெட்ரோ உன் பொண்ணு ஹீரோவை லவ் பண்றானாமா, இந்த மாதிரி மாஸ்க் பார்ட்டியில வச்சு அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறதாக எனக்கு தகவல் வந்தது அப்படின்றத தெரிவிக்கிறாரு. இது கேட்ட லியோனோட்டோ, ஓகே டான் பெட்ரோக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவனுடைய ப்ரொபோசலை என் பொண்ணு ஹீரோ ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டா பார்க்கலாம், எனக்கும் ஓகே தான். பட் என் பொண்ணும் என் ஃப்ரெண்டும் என்கிட்ட வந்து சொல்லணும். இப்படி யாரோ வந்து சொன்னதெல்லாம் வச்சு என் பொண்ணுகிட்டையும் என் ஃப்ரெண்டு கிட்டையும் என்னால் கேட்க முடியாது. இந்த விஷயத்த இப்படியே விட்டுருங்க, இதை பற்றி ஃபர்தராக யாரும் பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இன்னொருத்தர் இந்த விஷயத்த கேட்டிருப்பாரு இல்லையா, டான் ஜானுடைய ஃபாலோவர், அவர் பேரு பொராஷியோ. டான் ஜான் யாரு? டான் பெட்ரோ உடைய இல்லெஜிட்டிமேட் பிரதர் தான் டான் ஜான். இவருடைய ஃபாலோவர் பொராஷியோ. இவர் கரெக்டா கேட்டுட்டு போயிட்டு டான் ஜான் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. இந்த மாதிரி டான் பெட்ரோ கிளாடியோ மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறாராம் அப்படிங்கிறத கரெக்டா சொல்லிடுவாரு. இப்போ டான் ஜானுக்கு ரொம்ப கோவமாவும் எரிச்சலாவும் வரும். ஏன்னா டான் ஜானுக்கு கிளாடியோவை சுத்தமா பிடிக்காது. ஸோ இந்த பிளானை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இதோட ஆக்ட் 1 முடியுது. ஆக்ட் 2 இப்போ மாஸ்க் பால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பார்ட்டியில எல்லாரும் வந்திருக்காங்க. பட் எல்லாருமே அந்த மாஸ்க் போட்டுட்டு யார் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு வந்திருக்காங்க. ஹீரோவும் பீட்ரஸும் வராங்க. அவங்க என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா, நமக்கான ஒரு மேனை இந்த பார்ட்டியில கண்டுபிடிக்கணும். பட் கண்டுபிடிக்கிற அவங்க பெனடிக் மாதிரியும் இருக்கக்கூடாது, டான்ஜான் மாதிரியும் இருக்கக்கூடாது. பெனடிக் எப்போ பாரு மாக் பண்ற மாதிரியும் இரிட்டேட் பண்ற மாதிரியும் பேசுவாரு. ஸோ அவர் மாதிரியும் வேண்டாம். டான்ஜான் எப்பவுமே சேடா டிப்ரெஸ்டாவே இருப்பாரு, அவரை மாதிரியும் வேண்டாம். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மூட்ல வராங்க. இப்போ ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி டான் பெட்ரோ கிளாடியோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட போய் பேசுறாரு, அவ கூட டான்ஸ் பண்றாரு, ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. இவங்க 2 பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத கிளாடியோ மாஸ்க் போட்டு நின்று ஒரு ஓரமா பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அங்க பெனடிக்கும் பீட்ரஸும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் 2 பேரும் ஒருத்தர் மாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ கிளாடியோ மாஸ்க் போட்டுட்டு டான் பெட்ரோ அண்ட் ஹீரோவை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அது கிளாடியோ அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இந்த சமயத்துல அங்க டான் ஜான் வராரு. பட் டான் ஜானுக்கு எல்லா உண்மையும் தெரியும், அங்க நிக்கிறது கிளாடியோ தான் அப்படிங்கிறதும் தெரியும். பட் இவர் என்ன பண்றாரு, அது கிளாடியோ தான் நிக்கிறதுன்னு தெரிஞ்சும் அதை வெளியே காட்டிக்காம அது பெனடிக் அப்படின்னு இவர் அசியூம் பண்ணிக்கிட்டாராம். ஸோ இப்ப பெனடிக் கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. அங்க பாரு, என்னோட பிரதர் டான் பெட்ரோவும் ஹீரோவும் எவ்வளவு அழகா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க, அவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கிளாடியோவை இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறாரு. இப்போ கிளாடியோக்கு ரொம்ப கோவம் வருது, கொஞ்சம் பொசசிவா ஃபீல் பண்றாரு, அப்செட் ஆயிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ டான் பெட்ரோ ஹீரோவை கூட்டிட்டு வராரு, ப்ரொபோஸ் பண்ணியாச்சு, ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. லியோனோட்டோக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு, அவரும் மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டாரு. இந்த விஷயத்த எல்லார் முன்னாடியும் சொல்றாரு. கிளாடியோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்போ லியோனோட்டோ சொல்றாரு 1 வீக் அப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு கிளாடியோ சொல்றாரு, ஏன் நாளைக்கே வச்சுக்கிட்டா என்ன, நாளைக்கே மேரேஜ் பண்ணிக்கலாமே அப்படின்னு. இல்ல டைம் வேணும் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு, ஸோ 1 வீக்குக்கு அப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இப்போ இந்த 1 வீக் இருக்கே, 1 வீக் ரொம்ப போர் அடிக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த கிளாடியோ டான் பெட்ரோ எல்லாம் சேர்ந்து என்ன டிசைட் பண்றாங்கன்னா, பெனடிக்கும் பீட்ரஸும் சேர்த்து வச்சிடலாம், அவங்க 2 பேரையும் கப்பலா பார்க்க நல்லா இருக்கும், ஸோ சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு பிளான் பண்றாங்க. இந்த சைடு டான் ஜானுக்கு இன்னும் 1 வீக்ல மேரேஜ் ஆக போறது தெரிய வருது. மேரேஜை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த சமயத்துல அவரோட ஃப்ரெண்ட் பொராஷியோ வந்து கிளாடியோ கிட்ட ஹீரோ சரியில்லை, அவ ஒரு கேரக்டர்லெஸ் உமன் அப்படின்னு பொட்ரே பண்ணா கிளாடியோ கண்டிப்பா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்ட்டு ஒரு பிளானை சொல்றாரு. பிளான் சொல்றது மட்டும் இல்லாம அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவுடைய மெய்ட் மார்கரெட்,
மார்கரெட்டும் இந்த பொராஷியோவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, 2 பேரும் லவ்வர்ஸ். இப்ப பொராஷியோ என்ன சொல்றான்னா, நான் மார்கரெட் கிட்ட ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்க சொல்றேன். அந்த சமயத்துல நான் உள்ள போயிட்டு மார்கரெட் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அந்த டைம்ல நீங்க கிளாடியோவையும் டான் பெட்ரோவையும் ஏதாவது ஒரு பக்கமா நிக்க வச்சு அந்த சீனை பார்க்க வச்சிருங்க. அப்போ கண்டிப்பா கிளாடியோ என்ன நினைச்சுப்பான், ஹீரோ வந்து சரியில்லை, பொராஷியோ கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு கண்டிப்பா மேரேஜை ஸ்டாப் பண்ணிடுவான் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இந்த சைடு பெனடிக் அண்ட் பீட்ரஸை லவ் பண்ண வைக்கிறதுக்கான பிளானை கிளாடியோவும் டான் பெட்ரோவும் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. பெனடிக் கார்டன் ஏரியால நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ பீட்ரஸ் தூரமா வர்றத பார்த்த பெனடிக் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இதை பார்த்த கிளாடியோவும் டான் பெட்ரோவும் பெனடிக்கு நல்லா கேட்குற மாதிரி பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, பீட்ரஸ் வந்து பெனடிக்கை ரொம்ப லவ் பண்றா, பட் அவங்க எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்காங்க, ஆர்கியூமெண்ட் வந்துட்டே இருக்கு, அதனால அவளோட லவ்வை பெனடிக் கிட்ட அவளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. இது இப்படியே போச்சுன்னா அவளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆயிட்டு மென்டல் இல்னஸ் வந்துடும், அதனால அவ சூசைட் பண்ணாலும் பண்ணிக்குவா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பெனடிக் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு பொண்ணு தான் உயிரையே விட்டுற அளவுக்கு என்ன லவ் பண்றாளா அப்படிங்கறத நினைச்சு பெனடிக்கும் பீட்ரஸ் மேல லவ் வந்துடுது. அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு பெனடிக்க கூப்பிடுறதுக்காக பீட்ரஸ் வந்து ஆஸ் யூஷுவல் மாக் பண்ற மாதிரி பேசுறா. பட் இவ பேசுறது எல்லாமே ரொம்ப லவ்வபிளா பேசுற மாதிரி இப்போ பெனடிக்கு தெரியுது. பட் பெனடிக் அவகிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. டின்னருக்கு கூப்பிட்டுட்டு இவ அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஆக்ட் 3 இதுல ஹீரோ அவளுடைய சர்வெண்டான மார்கரெட் கிட்ட நீ பீட்ரஸை போயிட்டு எங்கேயாவது மறைஞ்சு நிக்க சொல்லு அப்படின்னு சொல்றா. இப்ப பீட்ரஸும் ஒரு இடத்துல மறைஞ்சு நின்றுட்டு இருக்கா. இந்த சமயத்துல உர்சுலா உள்ள வராங்க. வந்து பெனடிக்கை பத்தி நிறைய பேசுறாங்க. பெனடிக் வந்து பீட்ரஸ் ரொம்ப லவ் பண்றான், அவனுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட பீட்ரஸ் வந்து ரியலைஸ் பண்றான், ஓ இதனாலதான் நேற்று நைட்டு நான் அவனை டின்னர் கூப்பிட்டு போகும்போது மாக் பண்ற மாதிரி பேசினப்ப கூட பெனடிக் அவ்வளோ ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கான், நம்ம மேல இவ்வளோ இன்ட்ரெஸ்டடா பாசமா இருந்திருக்கானே அப்படின்னு யோசிக்கும் போது இவளுக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுது. ஸோ இவ என்ன டிசைட் பண்றான்னா, நம்ம மேல ஒருத்தர் இவ்வளோ அன்பா இருக்கும் போது நம்மளும் திரும்பவும் அந்த லவ்வை கொடுக்கணும், ஸோ நம்ம திரும்பவும் பெனடிக்கை லவ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றா. இப்போலாம் பெனடிக் அவருடைய கனவு உலகத்துல எப்பவுமே சந்தோஷமா ரொமான்டிக்கா டூயட் பாடிட்டு அப்படிப்பட்ட மனநிலைமையில தான் இருக்காங்க. இதை பார்த்த டான் பெட்ரோ, லியானடோ, கிளாடியோ எல்லாரும் சேர்ந்து பெனடிக்கை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்வாரு, எனக்கெல்லாம் லவ் செட் ஆகாது, எனக்கு எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிதானே சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி இருந்த மனுஷன் இப்போ டோட்டலா அவரோட அந்த இமேஜினேஷன் வேர்ல்ட்ல ஜாலியா ஆடி பாடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இதை பெனடிக் பெருசா எடுத்துக்கல. ஓகே நம்ம இந்த மாதிரி இருக்கோம், நம்மள வந்து எல்லாரும் கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதை ஜாலியா எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டான் ஜான் கிளாடியோவையும் டான் பெட்ரோவையும் மட்டும் மீட் பண்ணி, ஹீரோ சரியில்லை, அவ ஒரு கேரக்டர்லெஸ் உமன், அவ நிறைய பேர் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்ட் பொராஷோ கூட கூட இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இதை கேட்கும் போது அவங்களுக்கு கோவம் வரும். ஆனாலும் இவ என்ன சொல்வானா, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நீங்க என் கூட வாங்க, அவ சரியில்லை அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு இவங்கள கூட்டிட்டு போவான் டான் ஜான். இப்போ லியனட்டோட வீட்டு வாசல்ல டாக்பெரி அண்ட் வர்ஜர் இவங்க 2 பேரும் போலீஸ்மேன், இவங்க ஒரு டீம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டீம்ல இருந்து 2 போலீஸ்மேனை லியனட்டோட வீட்டு வாசல்ல நிக்க வச்சிருப்பாங்க பாதுகாப்புக்காக. ஏன்னா கல்யாணம் வேற நடக்க போகுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. யாருன்னே தெரியாத 2 பேரு லியனட்டோட வீட்டுக்குள்ள ஓடுறத பாக்குறாங்க இந்த 2 போலீஸ்மேனும். அவங்கள யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு துரத்திட்டு பின்னாடியே ஓடுவாங்க. அதுக்குள்ள இந்த 2 பேரும் உள்ள ஓடிடுவாங்க. அந்த 2 பேர் யாருன்னா பொராஷியோவும் கான்கிரீட்டும். இப்போ அந்த சமயத்துல மார்கரெட் ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கால, பொராஷியோ போயிட்டு மார்கரெட் கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுறாரு. இத ஜன்னல் வழியா யார் யார் பாக்குறது, கிளாடியோ, டான் பெட்ரோ எல்லாம் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. பட் ஸ்டில் பொராஷியோ வந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ வந்து ஹீரோ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா அப்படின்னு. அவனும் சொல்வான், ஆமா எனக்கும் ஹீரோக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளாவே இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்ட உடனே கிளாடியோக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நாளைக்கு எல்லார் முன்னாடியும் ஹீரோவை மேரேஜ்ல வச்சு அவளை அவமானப்படுத்துறேன், அவளை நான் இன்சல்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு சபதத்தை ஏத்துக்குவான். இந்த சமயத்துல வீட்டை விட்டு வெளியே வந்த பொராஷியோவையும் கான்கிரீட்டையும் அங்க காவலுக்கு இருந்த போலீஸ்மேன் பிடிச்சு விசாரிக்கிறதுக்காக கொண்டுட்டு போயிடுவாங்க. இதோட ஆக்ட் 3 முடியுது. ஆக்ட் 4 இப்ப எல்லாரும் வெட்டிங்காக சர்ச்ல கேதர் ஆயிருக்காங்க.
ஃப்ரையர் அவர் தான் ப்ரீஸ்ட். இவர் வந்து கிளாடியோ கிட்ட உனக்கு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது கிளாடியோ ரொம்ப கோவமா, இல்லை எனக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், அவள் சரி கிடையாது, அவள் வந்து ஒரு கேரக்டர்லெஸ் உமன், அவளுக்கு பொரேஷோ கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி அவளை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திடுறாரு. இதை கேட்ட லியோனார்டோ, அதாவது ஹீரோடைய அப்பா, என் பொண்ணு அப்படியெல்லாம் கிடையாது, அவள் ரொம்ப இன்னசென்ட், அவளை தப்பாக அக்யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறாரு. ஐயோ கடவுளே, நான் ஏன் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாரு. உடனே கிளாடியோ சொல்றாரு, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்களோட ஃப்ரெண்டான டான் பெட்ரோ கிட்டயே நீங்க கேட்டுக்கோங்கன்னு சொல்றப்ப டான் பெட்ரோவும் ஆமா நானும் அந்த ஸ்பாட்ல இருந்தேன், நான் பார்த்தேன் அப்படின்றது சொல்றாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பிகாஸ் அவ தான் ரொம்ப இன்னசென்ட்ல. ஸோ அவளால தாங்கிக்க முடியாம அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. அவளை தூக்கறதுக்காக பெனடிக்கும் பீட்ரஸும் போறாங்க. அதை பார்த்து லியோனட் என்ன சொல்றாரு, இப்படி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல இருக்கவே வேண்டாம், அவ இறந்து போட்டோம், அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சர்ச்ல இருந்து டான் ஜான், டான் பெட்ரோ, கிளாடியோ இவங்க எல்லாமே ரொம்ப கோவமா சர்ச்சை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்ப பீட்ரஸ்க்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இவ ரொம்ப இன்னசென்ட் ஆச்சே, இப்படி ஒரு குழப்பம் எப்படி நடந்தது, இப்படியே எல்லாரும் இவ்வளவு ஃபேக்கா அக்யூஸ் பண்றாங்க அப்படின்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்கா. இப்போ அந்த ப்ரீஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவ மேல எந்த தப்பும் இருக்காது, இவளோட ஃபேஸை நான் பார்க்கும்போது அவ ஃபேஸ்ல எந்த ஒரு பயமும் இல்லை, குழப்பம் மட்டும்தான் இருந்தது, ஸோ இவ இன்னசென்ட்டா தான் இருப்பா அப்படின்னு சொல்றாரு. இவளை தப்பா அக்யூஸ் பண்ண எல்லாரும் அவங்களோட தப்பை ரியலைஸ் பண்ணி திரும்ப வரணும், அப்படி பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க எல்லாரும். இப்போ ஹீரோ இறந்து போயிட்டா அவளுடைய இந்த நிலைமைக்கு காரணமான எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெஞ்சன்ஸோட அங்கிருந்து எல்லாரும் போறாங்க. இப்ப பெனடிக்ட் பீட்ரஸ் கிட்ட தன்னோட லவ்வை கன்ஃபஸ் பண்றாரு. அதுக்கு பீட்ரஸ், உன்னோட லவ் உண்மையானதா இருந்தா உன்னோட ஃப்ரெண்டான கிளாடியோவை நீ கொல்லணும். ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஹீரோ இப்ப இறந்ததுக்கு காரணம் அவன் தான் என் ஃப்ரெண்டை தப்பா சொல்லி ஃபால்ஸா அக்யூஸ் பண்ணி கொன்னுட்டான். நான் ஒரு பையனா இருந்திருந்தா நான் கண்டிப்பா அவனை கொன்னிருப்பேன். ஸோ என் மேல வச்சிருக்க லவ் உண்மையா இருந்ததுன்னா நீ அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்றா. அது பெனடிக்குக்கும் ரொம்ப நியாயமான ஒரு விஷயமா படுது. அதனால ஓகே, நான் அவன் கூட ஒரு டியூவலுக்கு போறேன் அப்படின்னு இவரும் ஒத்துக்கிறாரு. இப்ப போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலி லியோனார்டோ வந்து மேரேஜ் விஷயமா பிஸியா இருந்திருப்பாரு இதுக்கு முன்னாடி. அந்த டைம்ல இதை பத்தி பேச வந்திருப்பாங்க. லியோனார்டோ மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ல பிஸியா இருந்ததால நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு. இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்ல. இந்த போலீஸ் மேன் எல்லாம் சேர்ந்து லியோனார்டோ வீட்டுக்கு போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ஆக்ட் முடியுது. ஆக்ட் 5, லியோனார்டோவோட வீட்டில் அவரோட பிரதர் ஆண்டனியோ இருந்து அவரை கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு. சரி வீடு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்துல கிளாடியோவும் டான் பெட்ரோவும் வந்து அவங்க வேற ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து. இதை பார்த்து லியோனார்டோக்கு ரொம்ப கோவம் வருது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு என் பொண்ணையும் கொண்டுட்டு கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம இப்படி சுத்தி திரியிறாங்களே, அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு. இப்போ பெனடிக் வரான், கிளாடியோ அண்ட் டான் பெட்ரோ இருக்க இடத்துக்கு போறான். இப்போ அவங்க சொல்றாங்க, பெனடிக் நீ நிறைய பேசுவல்ல, இப்ப பாரு ஜோக் பண்ணிட்டு ஏதாவது சொல்வல்ல, அந்த மாதிரி ஏதாவது சொல்லு, நம்ம பேசி சிரிச்சு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெனடிக், இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் பேச முடியாது, எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே கிளாடியோ, இப்போதான் இவன் பீட்ரஸை லவ் பண்றான்ல, ஸோ இவனும் ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், அதனாலதான் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ பெனடிக் இன்டைரக்டா கிளாடியோவை ஃபைட்க்கு கூப்பிடுவாரு. ஏன்னா டைரக்டா கூப்பிட முடியாது, என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட் இல்லையா, ஸோ இன்டைரக்டா கூப்பிடுவாரு. இந்த சமயத்துல போலீஸ்மேன் வந்து லியோனார்டோ வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி பொராஷியாவையும் கான்கிரீட்டையும் நாங்க பிடிச்சிட்டோம், அவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருக்கிறது டான் ஜான் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ பொராஷியாவும் கான்கிரீட்டையும் பிடிச்சாச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல இருந்து டான் ஜான் எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ டான் ஜானை பிடிக்கிறதுக்காகவும் ஆள் அனுப்பி இருப்பாரு லியோனார்டோ. இப்போ கிளாடியாக்கும் டான் பெட்ரோவுக்குமே எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்படுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப கில்ட் ஆயிடும். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு பொண்ணோட உயிரே நம்மளால போயிடுச்சு, இதுக்கு ரீசன் நம்மளாயிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாரு. கிளாடியோ வந்துட்டு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்பாரு. லியோனார்டோ அங்க இருக்கிற எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்பாரு. அதுக்கு லியோனார்டோ ரொம்ப கோவமா, நீ என்ன பண்ணாலும் என் பொண்ணு திரும்பி வர போறது கிடையாது, என் பொண்ணும் உன்னை மன்னிக்க மாட்டா, நீ எல்லார் முன்னாடியும் தானே என் பொண்ணை அசிங்கப்படுத்தி அவளுடைய சாவுக்கு நீ காரணமா இருந்த, சோ நீ தான் அவளுடைய இன்னசென்ஸையும் எல்லார்கிட்டையும் சொல்லணும், அவளுக்காக ஒரு எபிதாப் எழுது அப்படின்னு சொல்றாரு. எபிதாப் அப்படின்னா கல்லறையில அவங்களுடைய ரிமெம்பரன்ஸ்க்காக எழுதப்படுற புகழ் வரிகள் அப்படின்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாம அவள குளோரிஃபை பண்ணி ஒரு பாட்டு எழுதணும். அத அவளுடைய கல்லறை முன்னாடி அவளுடைய மன்னிப்ப வேண்டி எல்லார் முன்னாடியும் சத்தமா பாடணும். அது மட்டும் இல்லாம என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால என்னுடைய பிரதருடைய பொண்ணான பீட்ரஸ நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கு கிளாடியோவும் வேற வழி இல்லாம ஓகே சொல்லிடுவாரு. இப்போ பீட்ரிஸ் அண்ட் பெனடிக் 2 பேரும் சீக்ரெட்டா மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படி மீட் பண்ணும்போது பெனடிக் பீட்ரிஸ்க்காக நிறைய சானட்ஸ் எழுத ட்ரை பண்றாரு. பட் அவரால முடியல. இப்ப அவகிட்ட சொல்றாரு, சானட்ஸ் உனக்காக எழுதணும்னு நினைச்சேன். பட் அதனால எழுத முடியல அப்படின்னு சொன்ன உடனே ஆஸ் யூஷுவல் பீட்ரிஸ் வந்து அவரை மாக் பண்ற மாதிரி பேசுறா. அதுக்கு பெனடிக்கும் திரும்ப மாக் பண்ற மாதிரி பேசுறாரு. பட் இந்த வாட்டி மாக் பண்ணிக்கிறது ஹர்ட்ஃபுல்லா இல்ல, லவ்வபிளா இருக்கு. இந்த சமயத்துல மார்கரெட் கிட்ட கேக்குறாங்க, நீ ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும்போது மார்கரெட் சொல்றா, எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் வந்து என்ன ஹீரோடைய ட்ரெஸ் போட்டுட்டு நில்லு அப்படின்னு பொரேஷோ சொன்னா நானும் நின்னேன். அவ்வளவுதானே தவிர இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சூழ்ச்சி இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப உர்சுலா வராங்க. கிளாடியோ அண்ட் பீட்ரஸ் உடைய மேரேஜ பத்தி இன்ஃபார்ம் பண்றாங்க. வெட்டிங்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ கிளாடியோ ஹீரோக்காக அந்த பாட்டையும் ரெடி பண்ணியாச்சு. அவன் ஹீரோவுடைய கல்லறை முன்னாடி போயிட்டு அந்த பாட்டை சத்தமா பாடுறான், அழறான். அப்ப என்ன சொல்றானா, எவ்ரி இயர் நான் இந்த கல்லறைக்கு வந்து நான் அந்த பாட்டை பாடுவேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப சர்ச்ல வெட்டிங்காக எல்லாரும் கேதர் ஆயிருக்காங்க. பட் எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாஸ்க் பார்ட்டியில போட்டிருந்தாங்கல்ல, அதே மாதிரி எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ டான் பெட்ரோ கிளாடியோவை கூட்டிட்டு வராரு. வழியில பெனடிக்க பார்த்துட்டு மாக் பண்றாரு. நீ தானே பீட்ரஸ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச, பட் இப்ப பாத்தியா கிளாடியோ பீட்ரஸ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிடுச்சு அப்படின்னு மாக் பண்றாரு. அதுக்கு பெனடிக் எதுவுமே ரியாக்ட் பண்ணல, ஒரு ஸ்மைலோட மூவ் ஆன் ஆயிடுறாரு. இப்போ சர்ச் ஆல்டர் முன்னாடி கல்யாண பையன் பொண்ணு 2 பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ கல்யாண பொண்ணு அவளுடைய மாஸ்க் ரிமூவ் பண்றா. ரிமூவ் பண்ணா அது பீட்ரஸ் கிடையாது, ஹீரோ. கிளாடியோக்கு பெரிய ஷாக், சந்தோஷமும் கூட. அவரால் நம்பவே முடியல. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருந்தப்ப அந்த சர்ச் பிரீஸ்ட் இருந்தார் இல்லையா, ஃப்ரையர், அவருடைய பிளான் தான். இவ விழுந்துட்டதுக்கு அப்புறம் ஹீரோ இன்னசென்ட் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகவும், தப்பு பண்ணவங்க அவங்க தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும், அவங்க அவங்களுடைய மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த ப்ரீஸ் பண்ண பிளான் தான் இது. ஹீரோ இறந்துட்டதாக செய்தியை பரப்பிட்டு அவளை மறைச்சு வச்சிருப்பாங்க இத்தனை நாளா. இப்போ கிளாடியோவும் அவர் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு ஹீரோவை ஹக் பண்ணிப்பாரு. ஹீரோவும் அவரை மன்னிச்சு ஏத்துக்குவா. ஹீரோ உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற உண்மை ஆல்ரெடி பெனடிக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் டான் பெட்ரோ அவரை மாக் பண்ணும் போது கூட பெருசா ரியாக்ட் பண்ணாம பெனடிக் சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோவும் கிளாடியோவும் ஒன்னு சேர்ந்தாச்சு. அடுத்த கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, பெனடிக் அண்ட் பீட்ரஸ். இப்போ பெனடிக் பீட்ரஸ் கிட்ட நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பீட்ரஸ் இல்ல நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவா. திரும்ப மாக் பண்ற மாதிரி பெனடிக்கும் அப்படியா அப்ப நானும் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு 2 பேரும் சொல்லிக்குவாங்க. உடனே கிளாடியோ வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக மாத்தி மாத்தி எழுதின சானட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டி, அப்போ இதெல்லாம் என்னது 2 பேரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது 2 பேருமே ஆமா நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கறத ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 2 கப்பிள்ஸ்மே அவங்களுக்கு ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த சமயத்துல போலீஸ்மேன் வந்து டான் ஜானை பிடிச்சாச்சு அப்படிங்கறத லியோனார்டோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. லியோனார்டோக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவனை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கிளம்புவாரு. அவரை பெனடிக் தடுத்து நிறுத்தி, அவனை தான் பிடிச்சாச்சுல, விடுங்க, இப்போ நல்ல நிகழ்ச்சி நடந்திருக்கு, இதை சந்தோஷமா நம்ம கொண்டாடலாம், வாங்க நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சர்ச்ல மியூசிக் பிளே பண்ணுவாங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு ஹாப்பி எண்டிங்கோட அந்த பிளே முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.